திருச்சிற்றம்பலம். இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியேன் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் புத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருநறையூர் சித்தீச்சரம் என்ற ஒரு திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருநறையூர் சித்தீச்சரம் எப்படி? கருவிலி என்பது ஊராகவும் கொட்டிட்டை என்பது ஆலயமாகவும் திருக்கருவிலி கொட்டிட்டை என்னும் திருத்தலத்தினை பார்த்தோம் அல்லவா? அதை போல திருநறையூர் சித்தீச்சரம். திருநறையூர் என்பது ஊர், சித்தீச்சரம் என்பது கோவில், ஆலயத்தினுடைய பெயர். இது சோழ நாட்டினுடைய தென்கரை தலம். கும்பகோணம் பக்க நாச்சியார் கோயில் பேருந்தின் வழியே போன இந்த திருநறையூர் சித்தீச்சரம் போகலாம். ஏன் இதுக்கு சித்தீச்சரம்னு பேர் இருந்தது அப்படின்னா, சித்தர்கள் எல்லாம் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் சித்தீச்சரம். இறைவன் சித்திநாதர், அம்மை அழகம்மை, பிள்ளையார் வந்து ஆண்ட பிள்ளையார்னு பேர் பிள்ளையாருக்கு. இங்கு வழிபட்டவர்கள் குபேரர், தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த கோயிலுக்கு வடது பக்கத்தில் இருக்கு தேன் சித்தி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் குடவாயிலை வணங்கினர், பதிகம் பாடினர். அப்படி பாடியவர் ஊருலாவு என்ற நீடு தமிழ் தொடை மாலை புனைந்து கொண்டே வழிநடந்து திருநறையூரை அடைந்தார்கள். முதலே சொன்னேன், நறையூர் என்பது ஊர், தலத்தினுடைய பெயர். சித்தீச்சரம் கோயிலினுடைய பெயர். சித்தன் சித்தீச்சரம் என்று பாடுறார். இப்ப இறைவனுடைய திருநாமம் என்ன? சித்தன். இந்த பதிகமானது 29வது பதிகம், முதலாம் திருமுறையில் 29வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். கல்வியாளர் கனகம் மழல் மேனி. கல்வியாளர் கனகம் அழல் மேனி புல்கு கங்கை புரி புன்சடையான் ஊர் மல்கு திங்கள் பொழில் சூழ் நறையூரில் செல்வர் சித்தீச்சரம் சென்று அடை நெஞ்சே என்று பாடுகிறார். நெஞ்சத்தை பார்த்தே கூறுகிறார், நெஞ்சமே பொன்னையும் தீயையும் ஒத்த திருமேனியை உடையவர் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். பொன்னார் மேனியனார், அதான் பொன்னையும் தீயையும் ஒத்தவர். கங்கை தங்கக்கூடிய முறுக்கு ஏறிய சிவந்த சடை, சடையில் சிவந்த சடை, கங்கை விட்டிருக்கிற அப்படிப்பட்டவருடைய விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர்? நல்ல கல்வியாளர்கள்லாம் நிறைந்த ஊர், எல்லாம் நிரம்ப படித்தவர்கள், அறிஞர்கள், ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. கல்வியாளர் நிறைந்தவரை திங்கள் தங்கும் பொழில் சூழ். திங்கள் தங்கும் பொழில்னா திங்கள் எங்க இருக்கு? உச்சியில் இருக்கு.
பொழில்களில் சோலை, அவ்வளவு உயர்வான சோலைகள், அழகான சோலைகள், சந்திரன் வந்து தங்குகிறதா. அப்படிப்பட்ட பொழில்கள் சூழ்ந்ததாய் விளங்கக்கூடிய நரையூர் என்று திருநறையூர்னு பேர். அந்த ஊரிலே செல்வர் வணங்கும் சித்தீச்சரத்தை சென்று அடைவாயாக. அந்த ஊரிலே இருக்கக்கூடியது எல்லாரும் வணங்குகிறார்கள். சித்தீச்சரத்தை செல்வர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அந்த சித்தீச்சரத்தை சென்று நீ அடைவாயாக என்று நெஞ்சத்திண்டத்திலே கூறுகிறார். திருமேனி எப்படிப்பட்டது? பொன்னையும் தீயையும் ஒத்தது. கல்வியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அப்படிப்பட்ட திருநறையூர் சித்தீச்சரம் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கல்வியாளர் கனகம் அதல் மேனி உல்கு கங்கை குறிகுல் சடையான் மல்கு திங்கள் பொழில் சூழ்நறையூரில் செல்வரு சித்தீச்சரம் சென்றடை நெஞ்சே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஞானசம்பந்த பெருமான் எழுதியவாறு நெஞ்சே நீ சித்தீச்சரம் செல் என்றார் அல்லவா. நாமும் கல்வியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருநறையூர் சித்தீச்சரம் சென்று அங்குள்ள சித்திநாதரை வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் மற்றவர்களையும் அடியார்களையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறும்படி பெருமானிடத்திலே வேண்டி வணங்கி வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.